பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த சிறு தொகுப்பை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மணிப்பூரில் பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகள் குறித்து நடிகை ராதிகா மோடியிடம் நியாயம் கேட்க முடியுமா எனவும், அதேபோல பாஜகவை எதிர்க்கிறோம் என கூறும் எடப்பாடி பழனிசாமி மோடி ஜெயித்தால் அவரோடு சேரமாட்டார் என நிச்சயம் கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். மரியாதைக்குரிய ராதிகா அவர்களே, உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்க ஒரு நல்ல நடிகை என்கிற ரசிகர்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் அதற்காக அரசியலா உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன். மணிப்பூரில் 2 பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் இருக்கிறது. அந்த அநியாயத்துக்கு நீங்க மோடியிடம் சென்று நியாயம் கேட்டுவிட்டு இந்த தொகுதியிலே வாக்கு கேட்க வாருங்கள். உங்களுக்கு மரியாதை செய்யலாம். கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் ஒரே பதிலையே 30 ஆண்டு காலமாக கூறி வருகிறார்கள். பழைய ரசத்தில் புதிய புளியை ஊற்றினாலும் அது பழைய ரசம்தானே என விமர்சித்தார். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு தாமரைக்கு வாக்களிப்பதுதான் என பேசினார். தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மாரண்டஹள்ளியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வழிபாடு செய்ய சென்றபோது அங்கு திடீரென சாமியாடிய இளைஞர் தேர்தலில் வெற்றி பெற்றதும் இந்த கோவிலுக்கு வர வேண்டும் என கூறி கையில் எலுமிச்சை பழத்தை வழங்கினார். இந்த கனியானது வெற்றியோடு நீ திரும்பி என்னுடைய சன்னதிக்கு வந்து நீ பூஜை செய்ய வேண்டும் தாயே. உன்னுடைய கனி வெற்றி பெற்று விடுவது தாயே. வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.